அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். 2025 புத்தாண்டு எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் ஏராளமானோர் இருப்பாங்க. இந்த ஆண்டு பெரிய கிரகங்களால் கருதப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவர்கள் தங்களது இடத்தை மாற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. 2025 புத்தாண்டில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருப்பவர்கள் கிரகங்களின் மாற்றத்தால் கலவையான ஒரு பலன்கள் தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 புத்தாண்டு உங்களுக்கு பொருளாதார நிலையில் பல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதிர்காலத்தில் உங்களுக்கு புதிய முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தொழில்நுட்ப துறையில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை துணை முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும். வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நவம்பர் மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோடு வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக காத்திருக்கு. மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. 2025 புத்தாண்டு பல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியும். அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். உயர் அலுவலங்களோடு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு முறை ஏற்படலாம். தொழிற்சாலைகளில் பணியாற்றுபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடும். உணவக தொழிலை நடத்துபவர்களுக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மார்ச் மாதம் தொடங்கிய பிறகு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களால் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த 2025 புத்தாண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்குது. காதல் ஜோடிகள் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு காதல் துணையில் பரிசு பொருட்கள் கொடுப்பதற்காகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. பிப்ரவரி மாதத்தில் புதிதாக ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணை வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியதாகவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. மே மாதத்தில் இருந்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதுமண தம்பதிகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் வயதான தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாகும். பாத யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணை மிகவும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக தான் இந்த 2025 அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் வாழ்க்கை கண்ணோட்டத்தை பொறுத்தவரை சராசரியை விட சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை 10ஆம் வீட்டில் சனியின் பார்வையால் ஓரளவு மந்தமாக இருந்தாலுமே பின்னர் வியாபாரம் வேகம் எடுக்கும்.
லாபம் கிடைப்பதில் சிலர் சிரமங்கள் இருந்தாலுமே வியாபாரம் தொடரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025 நடுப்பகுதி வரை குருவின் பார்வை உங்களது 10வது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய வணிகம் அதிகரிக்கும். குறிப்பாக வெளியூர் தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுடைய திட்டங்கள் பலனளிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்திறன் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. புதன் பயிற்சி பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் அதிபதியாக செவ்வாயின் பயிற்சி உங்களுக்கு சராசரியாக இருக்கக்கூடியதாகவும் இந்த ஆண்டு நீங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை சராசரியாக அல்லது உங்களுடைய சராசரியை விட முக்கியமான முடிவுகளை பெறக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு வேலையின் பார்வையில் 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வேலை வழக்கம் போல் தொடரும் மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை தொடர்ந்து நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் சக ஊழியர்களுடான உறவு நன்றாகவும் இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சிறிய விஷயங்களை நீங்கள் கவனித்தால் வேலையே பொதுவாக நன்றாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு பொதுவாக இந்த விஷயத்தில் நீங்கள் உதவியாக இருக்கக்கூடியதாகவும் கவனமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 2025 தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை லாப வீட்டிற்கு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கார். எனவே வருமான அடிப்படையில் சராசரியாக இருக்குது. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு லாப வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டிற்கு சென்று லாப வீட்டை பார்த்து நல்ல ஒரு லாபத்தை பெற முயற்சிப்பார். 2ஆம் பகுதி மிகவும் நன்றாக இருக்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஓரளவு பலவீனமாக இருக்கக்கூடியதாகும். மாத தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை பண வீட்டில் ராகுவின் தாக்கம் இருக்குது. இந்த ஆண்டு சூழ்நிலைகளில் பணத்தை சேமிப்பு வைப்பது ரொம்பவே நல்லதாக கருதப்படுது. இந்த வருடம் சேமிப்பது கொஞ்சம் கஷ்டம் என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வருமானத்தின் பார்வையில் நன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த வருடம் பொதுவாக நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் முதல் பாதியில் முன்னேறலாம். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு முடிவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் சாதகமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 7வது வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் காரணமாக சில முரண்பாடுகளை காணக்கூடியதாக இருக்குது. இத்தகைய சூழ்நிலைகளில் ஒருவரை ஒருவர் ஆரோக்கியம் மற்றும் ஒருவரை ஒருவர் உணர்வுகளை நீங்கள் கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம். 2025 படி இந்த ஆண்டு பொதுவாக திருமண தொடர்பான விஷயங்களுக்கு நல்லதாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை 2வது வீட்டில் ராகு கேதுவின் தாக்கத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனித்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. சனி பகவானால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆண்டு முழுவதுமே ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கலவையான மற்றும் இடைவிடாத பலவீனமான முடிவுகளை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சீராக இருக்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நிலம், கட்டிடம், வாகனம் ஆகியவற்றில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பல வழிகளில் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.